ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். அந்த காலத்துல நம்ம இந்தியாவுல அரசியல்னா அத பெரிய புனிதமான வேலையா தான் பார்த்தாங்க. மக்கள் நல்லதுக்காக சமூகத்துல ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சு நிறைய பேர் அரசியலுக்குள்ள வந்தாங்க. ஆனா கடந்த அரை நூற்றாண்டில அந்த நிலைமையே ரொம்ப மாறிப் போச்சு. இப்போ அரசியல்னா நிறைய பேருக்கு அது ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் சேவை செய்யறத விட பணம் சம்பாதிக்கிறதைத்தான் முக்கியமான குறிக்கோளா வச்சுக்கிட்டு செயல்படுறது இப்ப சாதாரணமா போச்சு. இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம இந்திய அரசியல்ல பணம், அதிகாரம், பதவின்னு இந்த மூணும் ஒன்னோட ஒன்னு பின்னிக் கிடக்கு. எலெக்ஷன் செலவு, கட்சிக்கு பணம், பிரசார வேலைன்னு எல்லாத்துக்கும் கோடிக்கணக்குல பணம் தேவைப்படுது. அதனாலதான் அரசியலுக்குள்ள வர்ற பலரும் அவங்க கிட்ட இருக்கிற சொத்து, தொழில்னு எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. நம்ம இந்திய மாநிலங்கள்லயும் யூனியன் பிரதேசங்கள்லயும் இருக்கிற முதலமைச்சர்கள்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பொறுப்புள்ள தலைவர்கள். அவங்கதான் ஒரு மாநிலத்தோட நிர்வாகம், வளர்ச்சித் திட்டம், மக்கள் நல வேலைன்னு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நடத்துறாங்க. ஆனா இப்போ சில முதலமைச்சருங்க அவங்க அரசியல் வாழ்க்கையில மலை போல சொத்து சேர்த்ததால இந்தியாவிலேயே பணக்கார தலைவர்கள் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்க. புதிய ஜனநாயக சீர்திருத்த சங்கம் மற்றும் தேசிய தேர்தல் கண்காணிப்பு ஆகிய அமைப்புகள் நம்ம இந்திய அரசியல்வாதிகளோட சொத்து விபரங்களை வெளியிடுற பெரிய வேலைகளை பார்க்கறாங்க. அவங்க இப்போ கடைசியா செஞ்ச ஆய்வை பார்த்தா நம்ம நாட்டுல இருக்கிற 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட முதலமைச்சர்கள்ல 2 பேரு பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதுபோல சில மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் வெறும் லட்சங்கள்ல சொத்து வச்சிருக்காங்கன்னா சிலரோ நூத்துக்கணக்கான கோடிகள்ல சொத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவுல இருக்கிற டாப் 10 பணக்கார முதலமைச்சர்கள் லிஸ்ட்ல இருக்கிற முதல் 2 பேரை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இருக்கிறது என். சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசத்தோட இப்போதைய முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான என். சந்திரபாபு நாயுடு தான் நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப பணக்கார முதலமைச்சர். அவருக்கு மொத்தம் 931.83 கோடி சொத்து இருக்குதாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் தேர்தல் பத்திரத்துல தனக்கு ஒரு பைசா கூட கடன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவரு அரசியல்ல மட்டுமல்லாம பிசினஸ்லயும் ரொம்ப பியூட்டிபுல்லா யோசிச்சு வேலை பார்க்கிற ஆளு. தொழில்நுட்பத்தை வளர்க்கிறதுக்கும் ஸ்மார்ட் சிட்டி கான்செப்டுக்கும் ஆந்திர மாநிலத்துல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டவருன்னே சொல்லலாம். அவருடைய இந்த மலை மாதிரி இருக்கிற சொத்து மதிப்பு எல்லாமே அவருடைய குடும்ப பிசினஸ் விஷயங்கள் மற்றும் முதலீடுகள் மூலமா வந்ததாம். அடுத்ததா பெமா காண்டு அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சரான பெமா காண்டு தான் இந்தியாவுல 2வது இடத்துல இருக்கிற பணக்கார முதலமைச்சர். அவருடைய மொத்த சொத்து மதிப்பு 332 கோடி ரூபாய். ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அவர் தனக்கு 180 கோடிக்கும் மேல கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அருணாச்சல பிரதேசம் ஒரு சின்ன ஸ்டேட்டா இருந்தாலும் இந்த பெமா காண்டுவோட சொத்து மதிப்பு பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல. அவர் தன்னோட குடும்ப பிசினஸ் மற்றும் நிலத்துல போட்ட முதலீடுகள் மூலமா இந்த அளவுக்கு பெரிய சொத்தை சேர்த்திருக்காரு. அடுத்ததா சித்தராமையா 3வது இடத்துல இருக்கிறார். கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா. அவரோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 51 கோடி ரூபாய். இதுல நகரும் சொத்து 21 கோடியும் அசையாத சொத்து 30 கோடியும் இருக்குதாம். சித்தராமையா ரொம்ப வருஷமா அரசியல்ல இருக்கிறார். வக்கீலா இருந்தவரு சமூகம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அக்கறை காட்டுற தலைவராகவும் மக்கள் மத்தியில அறியப்படுறார். அடுத்ததா நீபியூ ரியோ 4வது இடத்துல இருக்கிறவர் நாகாலாந்து முதலமைச்சர் நீபியூ ரியோ. இவரோட சொத்து மதிப்பு 46.95 கோடி ரூபாய். குடும்பத் தொழிலையும் அரசியல் வாழ்க்கையையும் வச்சுதான் இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்திருக்கார். நாகாலாந்து மாநிலத்தோட பொருளாதாரம் சின்னதா இருந்தாலும் நீபியூ ரியோ தொழில் அரசியல்னு 2லையுமே ரொம்ப கெட்டிக்காரரா இருக்காரு. அடுத்ததா மோகன் யாதவ் மத்திய பிரதேசத்தோட பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் மோகன் யாதவ்
5வது பணக்கார முதலமைச்சரா இருக்கிறார். அவரோட மொத்த சொத்து 42.5 கோடி ரூபாய். ஆனா இதுல 8.55 கோடி ரூபாய் கடனும் இருக்குதாம். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கல்வித்துறையில இருந்தவரு. நிலத்துல செஞ்ச முதலீடுகள் தான் அவரோட சொத்து மதிப்பு உயர்றதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. அடுத்ததா ரங்கசாமி, அனைத்திந்திய என்.ஆர். காங்கிரசு கட்சியைச் சேர்ந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தான் 6வது இடத்துல இருக்கார். அவரோட மொத்த சொத்து 38 கோடி ரூபாய். அதுல 1 கோடி கடன் பாக்கியும் இருக்கு. ரங்கசாமி புதுச்சேரி அரசியல்ல ரொம்ப காலமா கோலோச்சிக் கொண்டிருக்கிறார். மக்கள் நலன், அதுலயும் முக்கியமா சுகாதாரத்துறையில நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அடுத்ததா ரேவந்த் ரெட்டி, தெலங்கானா மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி 7வது பணக்கார முதலமைச்சர். அவரது மொத்த சொத்து மதிப்பு 30 கோடி ரூபாய். ஆனா 1 கோடி ரூபாய் கடனும் இருக்காம். அடுத்ததா ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சரான ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்காரரு. அவரோட சொத்து மதிப்பு 25 கோடி ரூபாய். ஆனா 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு. இந்த சோரன் குடும்பம்தான் ஜார்க்கண்ட் அரசியல்ல ரொம்ப காலமா இருக்குது. நிலத்துல போட்ட முதலீடு, குடும்ப பிசினஸ்னு தான் இவருக்கு நிறைய சொத்து வந்திருக்குதாம். அடுத்ததா ஹிமந்த பிஸ்வா சர்மா, அசாம் மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நம்ம ஹிமந்த பிஸ்வா சர்மா தான் இந்தியாவுல 9வது பணக்கார சிஎம். இவரோட மொத்த சொத்து 7 கோடி ரூபாய். அதுல 3 கோடி ரூபாய் கடனாம். இவர் அரசியல் வர்றதுக்கு முன்னால ஆசிரியரா இருந்திருக்காரு. நிர்வாகத்துல கெட்டிக்காரராம். கட்சிப் பொறுப்புகளும் அரசியல் பதவிகளும் வந்த பிறகுதான் இவரோட சொத்து கூடியிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா கொனார்ட் சங்மா, மேகாலயா சிஎம். கொனார்ட் சங்மா தான் 10வது பணக்கார முதலமைச்சர். அவர்கிட்ட மொத்தம் 14 கோடி ரூபாய் சொத்து, வெறும் 24 லட்சம் ரூபாய் கடனாம். இவர் யார் தெரியுமா? முன்னாள் ஸ்பீக்கர் பி.ஏ. சங்மாவோட மகன். படிப்பு, அரசியல்னு ரெண்டையும் சூப்பரா பயன்படுத்தி மேலே வந்திருக்காரு மனுஷன். அடுத்ததா மூடி கே ஸ்டாலின் தாங்க தமிழ்நாட்டோட இப்ப இருக்கிற முதலமைச்சர். அவரு இந்தியாவிலேயே ரொம்ப பணக்கார முதலமைச்சர்கள் லிஸ்ட்ல 14வது இடத்துல இருக்காரு. அவருகிட்ட நிறைய சொத்து இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட கடன் எதுவும் இல்லையாம். இது ரொம்ப முக்கியம். அவரோட அப்பா கலைஞர் ஐயா வழியில வந்து அரசியல்ல வளர்ந்து மக்களோட நல்லதுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அவருடைய சொத்தெல்லாம் பெரும்பாலும் நிலம், வீடு, குடும்பத்து முதலீடுன்னு உருவானதுதாங்க. அவரோட அரசியல் வாழ்க்கை எப்பவுமே வெளிப்படையா இருக்கு. மக்கள் நல்லா இருக்கணுங்கிற கொள்கைகளைத்தான் காட்டுது. ஆக மொத்தம் இந்திய அரசியல்ல இந்த மாதிரி பணக்கார முதலமைச்சர்கள் லிஸ்ட் வெளிய வருதுன்னா அரசியல் எந்த அளவுக்கு வியாபாரமா மாறிப்போச்சுன்னு தெரியுதுல்ல. அரசியல்னு வந்துட்டா அது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவும் சமுதாயம் முன்னேறதுக்காகவும் உருவான ஒரு இடம். ஆனா இப்ப அதுவே பணக்கார அடையாளமா மாறிடுச்சு. இன்னமும் மக்களுக்காக உழைக்கிற நல்ல தலைவர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா சில பேரோட இந்த அதிகப்படியான சொத்துக்கள் அரசியலோட உண்மையான நோக்கத்தையே மறைச்சிடுது. இந்திய ஜனநாயகம் நிலைச்சு நிக்கணும்னா அரசியல்ல வெளிப்படைத்தன்மை வேணும், பொறுப்புணர்வு ரொம்ப அவசியம். தேர்தல் பத்திரங்கள்ல சொத்து விவரங்களை காட்டுற இந்த மாதிரி நடைமுறைகள் தான் அதுக்கு ஒரு நல்ல ஆரம்பம்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.